தளபதிக்காக அந்நிய நம்பி எழுதிய கலியுக திருப்ப இது வரைக்கும் பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய 23 பாட்டையும் பார்த்துட்டு வந்து இந்த 24வது பாட்டை பாருங்க. தாஸ் அவங்க அப்பா சொன்னதை விஜய் கிட்ட சொல்றப்ப விஜயோட மனநிலை கலங்கிடுச்சுங்க. சைலண்டா எதுவும் பேசாம தாஸ் கிட்ட இருந்து தள்ளி போறாரு. இதே நேரத்துல வீட்ல அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் சினிமாவெல்லாம் தூக்கி ஓரம் போடுறா, ஒரு டாக்டராவோ இன்ஜினியராவோ ஆக ட்ரை பண்ண அப்படின்னு சொல்ல விஜயால எதுவுமே பேச முடியலங்க. இத்தனை டைரக்டர்ஸ் நம்மள டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க, நல்லா பேசுனாங்க, பட் எப்படி வேணான்னு சொல்றாங்கன்னு தாஸோட அப்பா கிட்ட கால் பண்ணி பேசுறாரு. இப்ப தாஸ் அப்பா என்ன சொல்றாருன்னா, விஜய் சினிமா நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா தெரியலாம், ஆனா அதை தொட்டு பார்த்து கெட்டு போனவங்க தான் இங்க பல பேர். உனக்கு எஜுகேஷன்ல நல்ல டேலண்ட் இருக்கு, நீ அரசியல் சினிமாவை மறந்து வேற ஜாபுக்கு போராடுன்னு சொல்ல விஜய் எப்பவும் எதுவும் பேசாம போனை கட் பண்றாரு. இப்ப விஜயோட மனநிலை என்னன்னா, நம்ம ஆசைப்பட்டது அரசியல், சினிமா நம்மளோட ஆம்பிஷன் இல்ல. அரசியல் ஆசை வந்தது அப்பாவால. நம்ம வேற ஜாபுக்கு ட்ரை பண்ணி லைஃப சாதுவா வாழ்றதை விட நரக வேதனை அனுபவிச்சாலும் நம்ம நினைச்சது நடக்கிற வரைக்கும் மனம் தளரக்கூடாதுன்னு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா ட்ரை பண்ண முடிவு பண்றாரு. மறுநாள் 1994ஆம் ஆண்டு ஏவிஎம் ஸ்டுடியோவை சுத்தி சினிமா வாய்ப்பு தேடி அலையறாரு. இவரை பார்த்த ஒரு திரைப்பட ஏஜென்ட், நான் உன்னை நடிக்க வைக்கிறேன், இந்த வண்டியில ஏறு அப்படின்னு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நடிகர்களுக்கு பின்னாடி கிரவுட்ல நிக்க வைக்கிறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா. அப்பவும் நம்ம முகம் ஸ்கிரீன்ல தெரியணும்னு முன்னாடி வந்து நிக்கிறாருங்க. இதே போல பல படங்களுக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா போறப்ப நாட்கள் வருடமாக மாறிவிட்டது. ஒரு பக்கம் காலேஜ், ஒரு பக்கம் சினிமா ஷூட்டிங்னு சோர்வான விஜய் இதுல இருந்து எப்படி மீண்டு வந்து போராடுறாரு அப்படின்றதுதான் தரமான 25வது பாட்டு. சோ இந்த வீடியோக்கு கீழே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. கலியுக தீர்ப்பு கதையோட 24வது பாட்டு தான் இந்த வீடியோ. தளபதி